Hi, NCRT, Grade 12, Chapter 11, Alcohols, Phenols and Etherல புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ரைட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ரியாக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அயோடைடு வித் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காம்பவுண்டில் ஹெச்ஐ ஆட் பண்ணால் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 1 ப்ரொபாக்சி ப்ரோபேன். ஸோ அப்போ CH3, CH2, CH2, இங்கே O, CH2, CH2, CH3ன்னு எடுத்திருக்கோம். ஸோ அது நான் வந்து 1 மோல் ஆஃப் ஹெச்ஐ ஆட் பண்ணுறேன். 1 மோல். அப்போ என்ன ஆகும்னா, இது 2மே சிமெட்ரிக்கலா இருக்கு பார்த்தீங்களா? ஸோ 2 சைடு ஆரும் ஒரே மாரி இருக்கு. ஸோ அப்போ நீங்க எங்க வேணா பிரேக் பண்ணிக்கலாம். அப்போ நான் இங்கே பிரேக் பண்ணிட்டு, இது மேல மைனஸு, இந்த கார்பன் மேல ப்ளஸ் போடுறேன். ஸோ இந்த மைனஸ் வந்து இந்த H ப்ளஸ் அட்ராக்ட் பண்ணிரும். இந்த ப்ளஸ்ல என்ன ஆயிரும், இந்த I மைனஸ் போய் அட்டாக் பண்ணிரும். ரைட்? ஸோ அப்போ நமக்கு ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, CH3, CH2, CH2OH, ரைட்? ப்ளஸ் CH3, CH2, CH2I அப்படின்னு வரும். இப்ப இதுல நீங்க வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு தடவ HI ஆட் பண்ணீங்கன்னா, செகண்ட் மோல் ஆட் பண்ணீங்க அப்படின்னா, இதுல இருக்க OH நமக்கு என்ன ஆயிரும்னா, வாட்டரா வெளிய போயிட்டு, அகைன் இதுவும் நமக்கு என்னவா மாறும்? CH3, CH2, CH2I பிளஸ் H2O-வா நமக்கு வெளிய போகும். ஸோ 2 ஸ்டெப் ஃபர்ஸ்ட் மோல் அண்ட் செகண்ட் மோல்ல நடக்கும் அப்படின்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் அதே மாரி மீத்தாக்சி பென்சீன் நம்ம எடுத்துக்கணும். இப்ப மீத்தாக்சி பென்சீன் எழுதி நம்ம இங்க டிரா பண்ணிக்கலாம். ஸோ இது மீத்தாக்சி பென்சீன், ரைட்? அண்ட் இப்போ இது வந்து அன்சிமெட்ரிக்கலான ஒரு ஈத்தர் அண்ட் இதில் நான் ஹெச்ஐ ஆட் பண்ண போகிறேன். 1 மோல் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன், ரைட்? அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு என்ன நடக்கும் பாருங்கள், இது க்ளீவ் ஆக போகுது. எந்த சைடு பிரேக் ஆகும்னு பார்க்க போகிறோம், ரைட்டா? எப்போவுமே இப்போ இந்த பாண்டு நான் இங்கே ஹைலைட் பண்ணிட்டு பாருங்கள். இந்த பாண்டு உடஞ்சிச்சு அப்படின்னா, கார்பன் பென்சீனில் இருக்க கார்பன் மேலே ப்ளஸ் வரும். பட் பென்சீனில் இருக்க கார்பன் மேலே என்ன வரக்கூடாது, ப்ளஸ் வரக்கூடாது. ஏன்னா அது ஹைலி அன்ஸ்டேபிள். அப்போ இந்த பாண்டு தான் ப்ரிடாமினெண்ட்டாக நமக்கு பிரேக் ஆகும். அப்போ இங்கே மைனஸ், இங்கே நேரம் ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ இந்த I மைனஸ் இங்கே தான் அட்டாக் பண்ணும் அண்ட் இந்த O மைனஸில் நமக்கு என்ன ஆயிரும், H போய் ஆட் ஆயிரும். அப்போ நமக்கு ஃபீனால் கிடைக்கும். ப்ளஸ் CH3I. ஸோ இதில் செகண்ட் மோல் போட்டாலும் இதே தான் இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து HI என்ன ஆகாது, நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் பென்சீனில் போகாது. அப்போ இதுதான் நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட்டே. அதில் 1 மோல் தான், செகண்ட் மோல் கிடையாது, ரைட்? அப்போ ஃபீனாலும் CH3Iயும் கிடைக்கும். அடுத்து பாருங்கள், பென்சைல் எத்தில் ஈத்தர். ஸோ பென்சைல்னு கொடுத்துருக்காங்க. பென்சைல்னா பென்சீனுக்கு அப்புறம் என்ன இருக்கும், ஒரு CH2 அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு என்ன வருது, ஈத்தர் வருது. ஸோ இது பென்சைல் அண்ட் அதுக்கப்புறம் எத்தில் இருக்குது. ஸோ CH2, CH3 அப்படின்னு இருக்கு, ரைட்டா? இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, HI ஆட் பண்ண போகிறோம், ரைட்? HI ஆட் பண்ணும்போது நம்ம என்ன பார்க்கணும்னா, இப்போ ஸ்டெரிக் தான் பார்க்கணும். இப்போ 2மே CH2 அண்ட் இந்த சைடு ஒரு பல்கியர் குரூப் இருக்குது, ரைட்? அண்ட் இந்த சைடு ஒரு எத்தில் இருக்குது. எது பல்கியர் குரூப்னா அந்த சைடு தான். அப்போ I மைனஸ் வந்து நமக்கு இருக்கலே ஸ்மாலர் சைடு குரூப்பில் தான் நமக்கு வந்து ஆட் ஆகும். அப்போ இங்கே நமக்கு பிரேக் ஆகும் அண்ட் இது மேலே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸு, ரைட்டா? I மைனஸ் என்ன ஆகும், ஸ்மாலர் குரூப் சைடு தான் ஆட் ஆகணும். அப்போ நமக்கு இதில் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ CH2OH, ரைட்? ப்ளஸ் CH3, CH2I நமக்கு ஃபார்ம் ஆயிரும், ரைட்? ஸோ அப்போ இதுதான் நமக்கு என்னது இந்த இடத்துல ஆன்சர். இப்போ சப்போஸ் இதில் நம்மளால் செகண்ட் மோல் ஆட் பண்ண முடியும். இப்போ இதில் நான் வந்து HI 2 மோல் ஆட் பண்ணுறேன், செகண்ட் மோல் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த OHும் இதில் இருக்க H நமக்கு வாட்டரா வெளியே போயிட்டு இட் வில் ஃபார்ம் பென்சைல் அயோடைடு. ஸோ இந்த இடத்துல என்ன நமக்கு CH2I ஃபார்ம் ஆயிரும் ப்ளஸ் H2O நமக்கு வெளியே போயிடும், ரைட்? தேங்க் யூ. ஓகே, பென்சைல் ஈத்தர் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து ப்ளஸ் ஆர் ஸ்டெபிலைஸ்டு. ஸோ அப்போ பாண்ட் என்ன ஆகும்னா, நமக்கு இந்த இடத்துல உடையும்னு நம்ம நினைப்போம். ஆனால் இங்கே உடையாது, ரைட்? அப்போ யூசுவலாக இங்கே நமக்கு வந்து ப்ரிஃபர்டு SN2 தான். டெர்ஷரி வரும்போது மட்டும் தான் நம்ம என்ன பண்ணிக்கணும், SN1 ப்ரிஃபர் பண்ணிக்கணும். ஸோ டெர்ஷரி வந்தால் மட்டும் என்ன பண்ணுங்க, நீங்கள் டெர்ஷரி கார்போகேட்டையான் வர மாதிரி இருக்குது, ஸ்டெபிலைஸ் ஆகுதுன்னா அங்கே S1 போய்க்கும். பட் ப்ரிடாமினெட்லி இதுதான் SN2 மெக்கானிசம் தான். ஸோ இப்போ இந்த இடம் வந்து ஸ்மாலர் சைடு தான் நமக்கு என்ன ஆகும், I மைனஸ் வந்து ஆட் ஆகும், ரைட்? தேங்க் யூ.